வெல்கம் டு மை சேனல். ஃபஸ்ட்டு இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்ப்போம். இதில் மொத்தம் 3 பார்ட் இருக்குது. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. இப்போது 2002 உங்களோட நேம் அந்த வாக்காளர் லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா, வாக்காளர் லிஸ்ட்டில் 2002 லிஸ்ட்டில் உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருந்து அந்த லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது 1 மற்றும் 2. சப்போஸ் உங்களோட நேம் லிஸ்ட்டு 2002 இல்லை அப்படின்னா, அதாவது அப்போ நீங்கள் சின்ன பசங்களாக இருப்பீங்க, அது ஓட்டர் ஐடி இல்லாமல் இருந்திருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது 1 மற்றும் 3. சரி, ஃபஸ்ட்டு எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிறந்த தேதி, அது உங்களுக்கு தெரியும். அது அந்த வாக்காளரோட பிறந்த தேதி என்னவோ அது போட்டுக்கணும். ஆதார் எண், அவங்களோட ஆதார் நம்பர் இருந்தால் ஆதார் நம்பர் போட்டுக்கோங்க. இதை அடுத்து கைபேசி எண், ஃபோன் நம்பர் போட்டுப்பீங்க. அதுக்கடுத்து தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர், அதுவும் போட்டிருப்பீங்க, அந்த வாக்காளர் ஐடியிலே இருக்கும். அப்புறம் தாயாரின் பெயர், அவங்களோட வாக்காளரோட அம்மா, அது அவங்களோட அடையாள அட்டை, அதாவது அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டையே அது இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. அவங்களோட ஒய்ஃபு இருந்தாங்கன்னா போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. அதுக்கடுத்து பார்ட் 2 எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வாக்காளரின் பெயர். பார்ட் 2 யார் ஃபில் பண்ணோன்னா, 2002 அவங்களோட ஓட்டர் ஐடி லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஃபில் பண்ணோம். என்ன டீட்டெயில் ஃபில் பண்ணோன்னா, 2002 அவங்களோட பெயர் அதில் என்ன இருந்துச்சு, அந்த லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அந்த லிஸ்ட்டில் பேர், அந்த அடையாள அட்டை எண் அது இருந்துச்சுன்னா போடுங்க. உறவினர் பெயர், அந்த வாக்காளர் அடையாள அட்டையில் ஓட்டர் ஐடியில் உறவினரின் பெயர், அதில் யார், அவங்களோட ஹஸ்பண்டு பேரோ இல்லை அவங்களோட அப்பா பேர் அதில் இருக்கோ, யார் பேர் இருக்கோ அவங்களோட பேர் போடணும். உறவு முறை, அதாவது அதில் இருக்கிற அந்த உறவினரின் பேர் அவர் அப்பாவோட பேர் போடுறீங்கன்னா அப்பான்னு போடணும், கணவரோட பேரை போடுறீங்கன்னா கணவர்னு போடணும். அடுத்து மாவட்டம், 2002 என்ன மாவட்டத்தில் பிறந்தீங்களோ அந்த டீட்டெயில் இதில் போடணும். மாநிலம், எந்த ஸ்டேட்டு. சட்டமன்ற தொகுதியின் பெயர், பாகம் எண், வரிசை எண். இது சட்டமன்ற தொகுதியின் பேர், பாகம், வரிசை எண். இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வீடியோ இதில் எந்த சேனலில் போட்டிருக்கேன், அதை பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க. சரி, இப்போ 2 முடிஞ்சிருச்சு. 1, 2 ஃபில் பண்ணுறது ஓகே. இப்போ அடுத்து 3 ஃபில் பண்ணுறது. 3 யார் ஃபில் பண்ணோம் அப்படின்னா, 2002 அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இல்லாதவங்க 2002 அவங்களோட ரிலேஷனில் அவங்க பர்த்து, அதாவது அவங்களோட அப்பா, அவங்களோட அம்மா, இந்த ஃபார்ம் யாரோடதோ அவங்களோட அப்பா, அவங்களோட அம்மா, அவங்களோட தாத்தா பாட்டி, அவங்களோட பிளட் ரிலேஷனில் யார் இருக்கோ அவங்களோட டீட்டெயிலை தான் இந்த பார்ட் 3 ஃபில் பண்ணணும். பார்ட் 3 அவங்களோட பெயர், இப்போ யார் நீ அப்பா பேர் போடுறேன்னா அப்பாவோட டீட்டெயில் தான் ஃபுல்லாக. அப்பாவோட பெயர், அவங்களோட ஓட்டர் ஐடி எல்லாமே 2002 இருக்கிற டீட்டெயில்ஸ் படி எடுக்கணும். அவங்களோட உறவினரின் பெயர், அதே மாதிரி அப்பாவோட உறவினரின் பெயர்னால் அப்பாவோட அப்பாவோ, அந்த ஓட்டர் ஐடியில் யார் பேர் இருக்கோ அவங்களோட பேர், அந்த யார் உறவு முறை, அவங்க யார் இப்போ அப்பாவோட டீட்டெயில் தான் இதில் ஃபில் பண்ணுறீங்கன்னா அந்த உறவினரின் பெயர், அந்த உறவு முறை இந்த உறவினரின் பெயர் அந்த அப்பாவுக்கு என்ன ஆகணும், அப்பாவுக்கு அப்பா தான் போடுவீங்க இப்படி மோஸ்ட்லி. ஸோ அதனால் அடுத்து மாவட்டம். 2002 என்ன மாவட்டமோ அதே மாதிரி மாநிலமே ஓகே. மீதி அதே மாதிரி தான். அந்த சட்டமன்ற தொகுதியின் பெயர், பாகமெண், வரிசை எண் இதே சேனலில் அது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.